டேய் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையேடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஸ்டண்ட் சீனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மக்களே. இந்த லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல வருண் தவன் நடிச்ச 2020 ரிலீஸ் ஆன கூலி நம்பர் 1 படத்துல வர இந்த சீன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க ஒரு குட்டி பையன் அவனோட பொம்மை வந்து ரயில்வே ட்ராக்ல விழுந்துருச்சுன்னு எடுக்க போறான். அந்த பொம்மையை எடுத்துட்டு ட்ராக்லயே உட்காந்து விளையாடவும் ஆரம்பிச்சிடறான். இதை வந்து அந்த பையனை சுத்தி இருக்கிறவங்க யாருமே பார்க்கலையா, ஆனா தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை பாத்துறாரு. அப்புறம் நமக்குலே அங்கிருந்து ஒரே ஜம்ப் பண்ற அட்ட டைம்ல அப்படியே ட்ரெயினும் வந்துருது. ட்ரெயின் மேலேயே குதிச்சு அப்படியே ஓடுறாரு, பயங்கரமா ஓடுறாரு. ஓடி ட்ரெயினுக்கு முன்னாடி அலேக்க அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த பையனையும் அப்படியே தூக்கி வாரிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. மக்களே எப்படிடா இந்த மாதிரி சீன்லாம் எடுக்கிறீங்க, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரியுது? அடுத்ததா செகண்ட் பிளேஸ்ல சிரஞ்சீவி சார் நடிச்ச ஒரு ஸ்டண்ட் சீன் மக்களே. இது ரயில்வே ட்ராக்ல வந்து ஒருத்தர் காரோட ஆக்சிடென்ட் ஆகி மாட்டிக்கிறாரு. அதை பார்த்து நம்ம சிரஞ்சீவி சார் வந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக போறாரு. கார்ல இருந்து தூக்கி அப்படியே அலேக்கா தோல் மேல போட்டுக்கிட்டு ட்ரெயினுக்கு முன்னாடி பயங்கரமா ஓடிட்டு இருக்காரு. ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. மக்களே இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, ட்ராக்ல இருந்து கீழே இறங்கி இருந்தாவே ட்ரெயின் பாட்டு கம்முன்னு போயிருக்குங்க, தப்பிச்சிருக்கலாம். ஆனா இவரு ஏன் ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடுறாருன்னு தான் தெரியல. அடுத்ததா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரவிதேஜா நடிச்ச ஒரு ஸ்டண்ட் சீன் மக்களே. ஹீரோயினை கூட்டிட்டு வண்டியில போயிட்டு இருக்காங்க. ரவுடி பசங்க வந்து இவங்களை துரத்திட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்துல ஒரு மாட்டு வண்டி நிற்கும். அதுல வண்டி அப்படியே ஏத்தி அலேக்கா போய் கண்டெய்னர்ல போய் லேண்ட் ஆகுறாரு. மக்களே அங்க வந்து ஒரு கண்டெய்னர் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 20 கண்டெய்னர் அங்க இருக்கு. அங்க இருக்க எல்லா கண்டெய்னர் மேலயுமே பைக்காலேயே அப்படியே தாவி தாவி பறந்து போறாருன்னா பாத்துக்கோங்களேன். ஐயோ ஐயோ.